இப்போலாம் வந்து ரீசெண்டாகவே என்னன்னு தெரியல, வீக்கெண்ட் வந்தாலே ஏதாவது வந்துட்டு ஸ்வீட் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கிரேவிங்காக ஆயிடுது. ஸோ அதனால இந்த வாட்டி வந்து அவல் பாயசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ட்ரை பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு அவல் பாயசம்லாம் வந்து செஞ்சு சாப்பிட்டது இல்லை. நார்மலாக அவலை வந்து ஊற வச்சு அதில் நாட்டு சக்கரை தேங்காய் துருவல் மட்டும் போட்டு தான் சாப்பிடும். அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா. சரி இந்த வாட்டி வந்து அவல் பாயசம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாலை வந்துட்டு காய்ச்சிட்டு இருந்தேன். ஆனால் சில பல நாளாகவே வந்து அவல் பாயசம் செய்யணும்னு சொல்லி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் வந்து செய்யவே மாட்டேன். சரி இன்னைக்காவது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு பக்கம் பாலை காய்ச்சிட்டு இன்னொரு பக்கம் வெள்ளைப்பாகு வந்து காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதையும் வந்து வடிகட்டி தனியாக வச்சுட்டேன். ஏன்னா அதில் வந்துட்டு நிறைய தூசெல்லாம் இருக்குமா. ஸோ அதனால அது வந்து வடிகட்டி வச்சுட்டேன். நெய் கொஞ்சமாக விட்டு அதுக்கப்புறம் அதுலேயே வந்துட்டு அவளை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னா காய்ச்சி வச்சிருந்த பாலை வந்துட்டு அப்படியே ஆட் பண்ணிக்க சொன்னாங்க. ஆனால் வெள்ளைப்பாகு வந்துட்டு சேர்க்கும் போது வந்து நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க, இல்லைனா பால் வந்துட்டு முறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் அவங்க சொன்ன மெத்தடில் தான் வந்துட்டு ட்ரை பண்ணேன். ஒரு யூடியூப் சேனல் தான் பார்த்தேன், அதே மெத்தடில் தான் நானுமே வந்துட்டு ட்ரை பண்ணேன். டேஸ்ட் நல்லாவே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. முந்திரியையும் திராட்சையும் நல்லா வறுத்து நெய்யில் போட்ட உடனே வீடே வந்துட்டு நல்லா மணக்க ஆரம்பிச்சிருச்சு. செம்ம வாசனை வந்துச்சு. அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து வீடே சும்மா நெய் வாசனை அள்ளுச்சு. ஒரு வழியாக வந்து பாயசம் எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அது வந்துட்டு ஆறட்டும், அதுக்கப்புறம் சாப்பிடணும் அப்படின்ற வந்துட்டு இல்லை கட்டன்னு எடுத்து வந்து ஊதி நான் பாட்டுன்னு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தேன். இந்த மாதிரி வந்து ஸ்வீட் ரெசிபிஸ் எல்லாமே சூடாக அப்படியே ஊதி சாப்பிடும் போது தான் அது என்னமோ எனக்கு எதோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி வந்துட்டு இருக்கும். ரொம்ப ஆறுனாலுமே வந்துட்டு நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்கும்.